தமிழக வெற்றி கழகம் மக்களை குறித்து என்ன நினைச்சுட்டு இருக்காங்க நம்மளுக்கு தெரியவே இல்லைங்க. ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. மக்கள நம்ம ஈஸியா ஏமாத்திரலாம். மக்கள் நம்ம மேல வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அத கண்மூடித்தனமா நம்ம மேல என்ன பண்ணுவாங்க, கொட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் இந்த விஷயத்த முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல. இதுல குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் மாதிரியே ஒரு பொம்மைய செஞ்சு பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க ஒரு தொகுதியில. அப்போ மக்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கு போயிருச்சு, விஜய் வராத காரணத்துக்காகத்தான் இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு பேசப்பட்டது. இன்றைய தினத்துல கொளத்தூர்ல லோ பட்ஜெட் விஜய் வந்திருக்கிறாரு. அதாவது ஒரு மேடை ஆர்டிஸ்ட கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க, விஜய் போலயே அவர் இருக்கிறதுனால அவருக்கு அந்த மேக்கப் எல்லாம் போட்டுட்டு விஜய் தான் வந்துட்டாரு அப்படின்னு கொளத்தூர்ல எல்லாருமே நம்பி என்ன பண்ணிருக்காங்க, ஏமாந்திருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஒரு சிலருக்கு டவுட், விஜய் வந்திருந்தா கூட்டம் இவ்வளவு காலியா இருந்திருக்காது, இந்நேரம் கூட்டம் குவிஞ்சு இருக்குமே, மூச்சு திணறல் வந்திருக்குமே, எவனா அடி வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமே, இது விஜய் இல்ல அப்படின்னு பல பேர் சுதாரிச்சிருக்காங்க. ஒரு சில தற்கொலை கூட்டம் வந்து என்ன பண்ணிருக்கு, விஜய் வந்துட்டாருப்பா, வா ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுவோம், வா ஒரு செல்ஃபி எடுத்துப்போம், இவ்வளவு காலியா இருக்குது, வா விஜய் வந்து யாருக்கு தெரியல போல இருக்கு, வா நம்ம முந்திப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, முந்தி வச்சிருக்காங்க. கிட்ட போன பேர் தெரிஞ்சிருக்கு, இது விஜய் இல்ல, லோ பட்ஜெட் விஜய் அப்படின்னு எல்லாரும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சரமாரியா கேள்வி கேட்டு இறங்கிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழக வெற்றி கழகத்துல நடந்திருக்கு. என்னதான் நினைச்சுட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துல, இது தலைமைக்கு அசிங்கம் இல்லையா, விஜய்க்கு கேவலம் இல்லையா, விஜய்க்கு அசிங்கம் இல்லையா, விஜய் வரத்துக்கு முடியாததுனாலதான் இங்க பொம்மைகளையும் லோ பட்ஜெட் விஜய்களையும் வைத்துக்கொண்டு மேடை ஆர்டிஸ்டுகளை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான பிரச்சாரங்களை ஈடுபடுறாங்க. இது மக்களை முற்றிலுமா ஏமாத்துற விதம். விஜய் அப்படின்னாலே உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா, விசில் அப்படின்னாலே ஓட்டு போட்டுருவாங்களா இப்படின்னு பல கேள்விகளை அடுக்கடுக்கா முன்வைத்திருக்கிறாங்க. ஏன்னா இது பேசும் பொருளாவும் ஆயிருக்கு. ஒரு தலைவருக்கு அழகே இல்லைங்க. ஒரு தலைவர் தான் என்ன பண்ணணும், விஜய் இப்போ இருக்கிறாருன்னா ஒரு பிரச்சாரத்துக்கு போனா எல்லா இடத்துலயும் போயிட்டு என்ன பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும். குறிப்பா விஜய் பிரச்சாரம் பண்ற விதத்தை நீங்க பார்த்திருக்கீங்க, புது ட்ரெண்டிங்க செட் பண்றாரு போல இருக்கு. வேட்பாளர்களை ஆதரித்த ஒரு ஓட்டு கேட்கறதே இல்லைங்க. ஏன்னா வேட்பாளர்களை ஆதரித்து ஓட்டு கேட்கணும்னா என்னன்னு ஆதரித்து ஓட்டு கேட்பாரு, இவர் மேல வழக்கு இருக்கு, இவர் மேல குற்றங்கள் இருக்கு, ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா, முடியாது. ஏன்னா மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 234 தொகுதியிலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னாரு. அதுவே சுத்த பொய். 233 தொகுதியில தான், ஒரு தொகுதியில வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. சோ 233 தொகுதியில தான் விஜய் நிக்கிறாரு, அதுவே ஒரு பொய். சரி ஓகே, 233 தொகுதியிலும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் நான் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தேனே. எது, போதை வழக்கில் இருக்கிறவங்களையும், பாலியல் வழக்கில் இருக்கிறவங்களையும், பெண்களை ஆபாசமா படம் எடுத்து மிரட்டினவங்களையும், அது மாத்திரம் இல்லாம பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்தவர்களையும், இவங்களதான் இவர் பார்த்து பார்த்து சூஸ் பண்ண வேட்பாளரா அப்படின்னு தெரியல. சோ இதெல்லாத்தையும் மூடி மறைக்கிற விதமா தான் விஜய் விசில் அப்படின்ற ஒரு இடத்துல போற இடத்துல எல்லாருமே விஜய் விசில், விஜய் விசில், விஜய் விசில் இப்படியான்ற ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்றாரு, மக்கள் இடத்துல போயிடுறாரு. உண்மையா நீங்க ஒரு தலைவர் அப்படின்னா ஒரு வேட்பாளர் ஆதரித்து வாக்கு கேளுங்களேன், ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? ஏன்னா அப்படி ஒருவேளை வேட்பாளர்களை ஆதரித்து கேட்டா, இவரெல்லாம் வேட்பாளரா, நீங்க ஆதரிச்சு ஓட்டு கேட்குறீங்களா சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, இவர் மேல காரி துப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிதர்சனமான உண்மைன்ற ஒரு காரணத்துக்காக தான் வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் அவர்கள் ஓட்டு கேட்கல. போற இடத்துல தன்னை முன்னிறுத்தி, தன்னுடைய சின்னத்தை முன்னிறுத்தி ஓட்டு கேட்கிறாரு. இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாங்க. ஆனா லோ பட்ஜெட் விஜய்னு ஒருத்தரை கொண்டு வந்தீங்க பாருங்க, ஐயப்பா நீங்க பண்ற பாடு. மக்கள் உங்க மேல வரவேற்பு இருக்கு, மக்கள் உங்களை நம்புறாங்க அப்படின்னா கண்மூடித்தனமா உங்க மேல ஓட்டு போட்டுருவாங்களா? ஒரு தொகுதியில யாரு வேட்பாளர்னு அவங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி ஓட்டு போட மாட்டாங்களா? ஏன் விஜய் சார் இப்படி பண்றீங்க இப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஆக மொத்த விஜய் அவர்கள் மக்களை எல்லாரையும் முட்டாளாக்குறாருங்க. மக்களை ஈஸியா நம்பிடுவாங்க. அதாவது விஜய் என்ன நினைச்சிட்டாருன்னா, போற இடத்துல நம்மளுக்கு கிரௌடு சேருது, இந்த கிரௌடு தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக ஹைப்பரை கொடுக்குது அப்படின்னு எமோஷனல் ஆயிடுறாரு பாரு. கெட்ட வார்த்தையில பேசுறாருங்க. எந்த கோ அப்படின்னு சொல்றாரு. யாரையும் நம்மள பிரிச்சிட முடியாதான், எந்த கொம்பனாலையும் நம்மள பிரிச்சிட முடியும். இது ஒரு நல்ல தலைவருக்கு பேச்சு அழகா? ஒரு பிரச்சாரத்தில் இப்படியா பேசுவாங்க? அதாவது இவர் என்ன சொல்றாரு, கரூர் விவகாரத்துல தன்னை மாட்டி விட்டுட்டாங்க, அது மாத்திரம் இல்லாம SOP போடுறாங்க, ஜனநாயகன் படத்தை முடிக்கிட்டாங்க, கூட இருக்கிற அதாவது மனைவியே எனக்கு எதிராக ஏவி விட்டுட்டாங்க, எந்த கோ அப்படின்னு ஸ்டாப் பண்றாரு. ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம், உங்களை என்னைய பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு. அதாவது விஜய்க்கு ஒரு பேசவும் தெரியல, ஆக்டிங் பண்ணணும் அதுவும் தெரியல. நீங்க சினிமால நடிச்சீங்களா, அதை வந்து நிஜத்துலனா நடிச்சிருக்கணும், அதுவும் நடிக்க தெரியல. பச்சையா மாட்டிக்கிறீங்க. ஏன் எதுக்கு நம்மளுக்கு தெரியல. கூட்டத்தை பார்த்தா விஜய் வந்து என்ன பண்ணிடுறாரு, ஆவேசமாயிடுறாரு.
அதனால எமோஷனல் ஆயிடுறாரு. என்ன பேசுறோம் ஏது பேசுறோம், ஸ்கிரிப்ட்ல ஏதி கொடுத்ததை பேசுங்க சார், ஸ்கிரிப்டை மீறி நீங்க எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு தான் விஜய் கூட இருக்கிறவங்கள சொல்றாங்க. சோ எதுவா இருந்தாலும் விஜய் மக்களை ஏமாற்றுகிறார். ஒரு பொம்மை கொண்டு வந்துட்டு வாக்கு கேட்டா உங்களுக்கு மக்கள் வாக்கு போட்டுருவாங்களா? ஒரு மேடை ஆர்டிஸ்ட கூட்டு வந்து விஜய் போலயே தோற்றமிட்டு அவரு வாக்கு கேட்டா உங்களுக்கு வாக்கு கேட்டுருவாங்களா? எந்த அளவுக்கு கேவலமா, இது விஜய்க்கு தான் அசிங்கம். ஏன்னா விஜய் ஒரு தொகுதிக்கு போக முடியல, அதனால ஒரு பொம்மையை வச்சு என்ன பண்றாங்க, வாக்கு சேகரிக்கிறாங்க. ஒரு மேடை ஆர்டிஸ்ட கொண்டு வந்து என்ன பண்றாங்க, வாக்கு சேகரிக்கிறாங்க. இது விஜய்க்கு தான் அசிங்கம் அப்படின்னு விஜய்க்கே தெரியல. ஏன்பா என்ன அசிங்கப்படுத்துறீங்க? மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தர கேள்வி கேட்பாங்கங்க. அது விஜய் நல்லா தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கணும். திருநெல்வேலியில இவர் பிரச்சாரம் இருக்கு முன்னாடி புஷி ஆனந்த் என்ன பண்றாரு, செய்தியாளர்கள் சந்திக்கிறாரு. செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு புஷி ஆனந்த் திணறாரு. அதுல சொல்றாரு, இதுக்குதான் நாங்க பிரஸ் மீட்டை வைக்கிறது இல்ல, ஏன்னா நீங்க எங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கீங்க. கேட்கிற கேள்விக்கு எதிர்த்து துணிஞ்சு என்ன பண்ண பதில் சொல்லணும். ஸ்டாலின் சார் அவர்கள் சொல்லல, இபிஎஸ் சொல்லல, ஓபிஎஸ் சொல்லல, எத்தனை கட்சி தலைவர்கள் சொல்றாங்க செய்தியாளர்கள் சந்திப்புல. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணுங்க. விஜய்க்கு அந்த கட்ஸ் இல்ல, விஜய் கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு கட்ஸ் இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இன்னும் போக போக பாத்தீங்கன்னா இது பல தொகுதிகள்ல விரிவடையுங்க. இந்த லோ பட்ஜெட் விஜய்காரங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, விஜய் மாதிரியே தோற்றம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எல்லாம் அடிச்சது ஜாக்பாட். ஒவ்வொரு தொகுதியிலும் கூப்பிடுவாங்க. இவங்க என்ன பண்ண, காசு வாங்கின்னு போயிட்டு விஜய் போலவே பிரச்சாரங்கள் என்ன பண்ணணும், மேற்கொண்டு வரணும் அப்படின்னு தான் பாக்குது. ஆனா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை லோ பட்ஜெட் விஜயனா கொண்டு வந்து களத்துல இறக்குங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் சரியான ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றதுதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ தேர்தல் களத்துல, தேர்தல் பரப்புல விஜய் அவர்கள் பல தொகுதிக்கு போக முடியல. இதனால விரக்தி அடைந்த பலரும் என்ன பண்றாங்கன்னா, விஜய் மாதிரியே தோற்றமிட்ட மேடை ஆர்டிஸ்டையும் விஜய் மாதிரியே உருவ பொம்மையும் வைத்து என்ன பண்றாங்கன்னா பிரச்சாரங்கள் ஈடுபட்டிருக்காங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.